ஹரி ஓம் நமசிவாய. பாம்பாட்டி சித்தரின் சீடன். மனமே மாயை, அறிவே குரு. இன்று திருநீரை பற்றி ஒரு பதிவு உங்களுடன். இந்த திருநீர் நமக்கு முன்னோர்கள் திருநீராக கொடுத்துட்டு போயிட்டார்கள். இன்றைக்கி இது திரிந்த நீராக இருக்கிறது. திருநீர் என்பது பசும் ஜானம், நாட்டு மாட்டினுடைய பசும் ஜானம். நெல் உமி, அதாவது நெல் அடித்து நல்ல நெல்லாக தூற்றி எடுத்துகிட்டு இந்த அதர் ஓட்டுறோம். அந்த அதரும் சேர்த்து வராட்டியாக தட்டி காய வைத்து புடம் வைத்து எடுப்பதே இந்த திருநீர் முறையானது. எந்த வாசன திரவியங்களும் சேர்க்கப்படாதது. இந்த திருநீர் அணிவதின் ஒரு முறை உண்டு. காலையில் குழைத்து பூச வேண்டும். அது பன்னீரோடு சேர்த்து ஒரு பட்டை இது வரைக்கும் போடலாம். இல்லைன்னா தண்ணீரில் சுத்தமான தண்ணீரில் குழைத்து ஒரு பட்டை போடலாம். பொழுதோட ஈவினிங் டைமில் குழைக்காமல் வெறும் நல்ல முகத்தை கழுவிட்டு வெறும் வரல் விபூதியை பட்டை போடணும். ஏன் இது அப்படின்னா, இந்த நெற்றியில் அணியும் திருநீரால் நம் உடலில் உற்பத்தியாகி இந்த ஜாயின்லெல்லாம் தேங்கி நிற்கும் அசுத்த நீர், இதனால் ஜாயின் பெயின் வரும். இந்த அசுத்த நீரை இந்த நெற்றியில் அணியும் திருநீர் எடுத்து விடுகிறது என்பதே சாத்தியம் என்ற உண்மை. இதைதான் சித்த பெருமக்களும் முன்னோர்களும் இந்த திருநீரை அணிவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம். இதை மெய்ஞானம் என்றாலும் சரி, சயின்டிஃபிக் என்றாலும் சரி நீங்கள். ஆனால் இது உண்மை. இதை அணிபவர்கள் இல்லை என்றால் அணிந்து பாருங்கள் சொல்லும்போது இந்த ஜாயின் பெயின் குறைவாகும், வருவதற்கும் கம்மியாகும். ஹரி ஓம் நமசிவாய. நலம் பெறுகள், நன்மை பெறுகள்.